நான் நிறைய காமெடி ரோல் எல்லாம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிருச்சு. நேஷனல் அவார்டு கிடைச்சதுக்கு அப்புறம் நான் மீண்டும் ஒரு காமெடி வேஷம் தான். அப்ப அதுல ஒரு சட்டியில மண்ணு எடுத்து என் மூஞ்சில எறியணும். அப்ப டைரக்டர் அது எறிய வேணாம், அது வேற ஆக்டர் எனக்கு எறியணும் ஒரு கேரக்டர். அப்ப நான் சார் ஏன் சார் அது காமெடியா இருக்கும் சார், அது எரிஞ்சிரு இல்லை நீங்களே இன்னி அது வேணாம். நான் പറഞ്ഞു இல்லை சார் அது வேணும், அப்படியே கேட்டு வாங்கிடு. ஏன்னா நேஷனல் அவார்டு கிடைச்சதில்ல, இன்னும் இப்போ இதெல்லாம் வேணுமான்னு அவரு நினைக்கிறது, எனக்கு அப்படி இல்லை. அந்த சீனுக்கு அது தேவை, அது நம்ம பண்றோம். அண்ட் அந்த ரெஸ்பெக்ட்னு சொல்லும் போது ஆக்டர்ஸ்னு வரும்போது ஐ திங்க் விக்னேஷ் ராஜா சார் நான் பர்டிகுலராக ஏன் சொல்கிறேன்னா, இப்போ படம் ஷூட்டுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு ஆடிஷன் வச்சு ப்ராப்பராக தான் நடந்துச்சு. எனக்கு எப்போவுமே ஒரு கொஸ்டின் இருக்கும், ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கு ஒரு படம் பண்ணுறாருன்னா ஒரு 3 months 4 months எழுதுறதுக்கு டைம் கொடுக்குறீங்க. ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு செட்டு போடணுன்னா அதுக்கு ஒரு டைம் கொடுக்குறீங்க. எல்லா ஸ்டண்ட் யூனியனுக்கும் ஸ்டண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ரிஹர்சல்ஸ் எல்லாமே இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் ஆக்டர்ஸ் பொறுத்தவரை ரிஹர்சல்ஸ் நடக்கிறது இல்லை. அது மேபி பிகாஸ் ஆஃப் தி பட்ஜெட், பிகாஸ் ஆஃப் தி டேட்ஸ், அதுவும் இருக்கலாம். பட் அந்த நேரத்தில் பண்றது நாங்களும் அது ஹியூமன்ஸ் தான், இன்ஸ்டிங்க்டா எப்படி நடக்கும். we also need timeல அது வெரி few directors are understanding நினைக்கிறேன். அப்பதான் நம்ம லைட் போகுது சீக்கிரம் டயலாக் பாத்தீங்கன்னா இப்பதான் பாத்தீங்க வந்துச்சு எப்படி அப்படின்ற இன்ஸ்டன்டா பண்ணும்போது நம்ம அது எப்படி முடியும். இப்ப நீங்க சிட்டில வளர்ந்த ஒரு பையன், திடீர்னு ராம்நாட்ல ஒரு பையன், நீங்க ஏதோ ஒன்று பண்றீங்க, ரோட்ல போடுறீங்கன்னா சும்மா அழுக்கு எடுத்து பூச்சிக்கலாம், உடனே ராம்நாட் பையனா எப்படி ஆரம்பிக்கும். அது இட் டேக்ஸ் டைம்ல. ஐ திங்க் ரிஹர்சல்ஸ், ஆடியோ, இந்த மாதிரி ஒர்க் ஷாப் அதெல்லாம் ஐ திங்க் ஆக்டர்ஸ்க்கு இருந்தா இன்னும் டைம் சேவ் பண்ணலாமோ.